இவ்வளவு வீடியோ இருக்கு அடியே. சரி, போன கிளாஸ்ல நம்ம தர்க்கசாஸ்திரத்தினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தர்க்கசாஸ்திரம்ன்றது பிரமாண சாஸ்திரம், பிரமாணத்தை பத்தி ஆராயக்கூடிய சாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம். முக்கியமாக சப்தம், அனுமானம் அப்படின்னு 2 பிரமாணங்கள். இது ரெண்டும் நல்ல ஆராய்ந்து தர்க்கசாஸ்திரம் சொல்லணும். அதாவது நம்ம ஊகம் பண்றோம், இங்கிலீஷ்ல இன்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஊகம், இன்ஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி பண்றோம்? எல்லாம் ஊகம் பண்ணிடுவோம். யாரு கேட்டாலும் பர்வத்தத்துக்கு, அதாவது மலைக்கு மேல புகை இருக்கிறத கண்டால் யாரா இருந்தாலும் சொல்லிடுவார்கள் அதுக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்றது. ஆனா நம்ம என்ன யோசிச்சுட்டு சொல்றோம் அப்படின்றதுதான் இந்த தர்க்க சாஸ்திரத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றார்களோ அதான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கார்கள். அதே போல ஒருத்தர் பேசினா இன்னொருத்தருக்கு புரியறது அப்படின்றது நமக்கே தெரியாது. ஆனா ஏன் புரியறது, என்னென்னலாம் நடக்கிறது அப்படின்றதுதான் சப்த பிரமாணம். அதை ஆராய்ச்சி பண்றது தர்க்க சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய கிருத்தியம் அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கு. இது தர்க்க சாஸ்திரத்தை பொறுத்த வரையிலும். அடுத்தது இன்னைக்கு நம்ம மீமாம்சா சாஸ்திரத்தை பத்தின ஒரு ரொம்ப சுருக்கமான விளக்கம். மீமாம்சா சாஸ்திரம்ன்றது என்னது அப்படின்னு. மீமாம்சா சாஸ்திரம்ன்றது ஜெய்மினி மகரிஷி சொன்னதுதான் மீமாம்சா சாஸ்திரம். 12 அத்தியாயங்களை கொண்டது. ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுல யாராவது ஒருத்தர் ஸ்ரீபாஷ்ய சாரானா கேட்டவாள், இல்லாட்டி மற்ற எங்கே இருந்தோ மற்றவாள் சொல்லி கேட்டவாளோ ஸ்ரீபாஷ்ய முறையா கத்துண்டவா. ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயத்தினுடைய பெயர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் ஞாபகம் இருக்கும். 4 அத்தியாயத்தினுடைய பெயர், 4 அத்தியாயங்கள் இருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஜெயந்தி மாமி, ஸ்ரீதரன் இருக்கு. ஜெயந்தி மாமி தானே? ஆமா, ஜெயந்தி மாமி தான். சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், சாதன அத்தியாயம், பல அத்தியாயம். சரியா? இதான் அந்த 4 அத்தியாயம். இது போல ஜெய்மினி மகரிஷி சொன்ன பூர்வமீமாம்சா சாஸ்திரம். பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தை பத்தி கூட நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அநேகமா நிறைய பேருக்கு தெரியும் என்னன்றது. வியாசர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் உபனிஷத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஆராய்ந்தார். அந்த ஆராயறதுக்கு அவருக்கு 4 அத்தியாயங்கள் தேவைப்பட்டது. ஜெய்மினி மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா, வேதத்தினுடைய பூர்வ பாகம், கர்மத்தை தெரிவிக்கக்கூடிய பாகம், அதை ஆராய்ந்தார் ஜெய்மினி மகரிஷி. அவர் 12 அத்தியாயங்கள் ஆராய்ந்தார். அதுதான் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம். பொதுவா மீமாம்சா அப்படின்னாலே அந்த மீமாம்சாவை தான் சொல்லுவா. 2 மீமாம்சா இருக்கு, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு யார் வந்தாலும் மீமாம்சா சிரோமணி, இவர் மீமாம்சா படிச்சிருக்கார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன தாத்பரியம் அப்படின்னா, ஜெய்மினி சொன்ன அந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தை படிச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சரி, ஜெய்மினி என்ன பண்ணியிருக்கார்? நம்மளே ஒரு வாரம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேதத்துல கர்மத்தை பத்தி சொல்லியிருக்கு. கர்மத்தை பத்தி தெரிவிக்கக்கூடிய வேத பாகத்துக்கு எப்படி அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் ஜெய்மினி. அதுதான் பூர்வ மீமாம்சா சாஸ்திரம். ஆக நமக்கு என்ன வேணும்? நமக்கு உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கதானே எம்பெருமான் சொல்லப்படாரா? அப்ப எம்பெருமான் எப்படி சொல்லப்படாரா உபனிஷத்துல இருந்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, அப்ப வேத வாக்கியங்களுக்கு நாம் எப்படி அர்த்தத்தை கொள்ள வேண்டும், அந்த முறைய நாம் ஆராய்ச்சி செய்தோமே என்றால்தான் உபனிஷத்தினால பகவான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நாம் அறிய முற்பட முடியும் இல்லையா? அதுதான் ஜெய்மினி மகரிஷி ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கார். என்ன பண்ணி வச்சிருக்க? வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்மம், அந்த வேத வாக்கியங்களை கூட எப்படி ஆராய வேண்டும் அப்படின்றது முன்னாடியே செய்தா. அது என்ன கணக்குல, என்ன கிரமத்துல அவர் செய்யறாரோ அதே நியாயங்களை பயன்படுத்தி தான் நாம் என்ன பண்ண போறோம், உபனிஷத் வாக்கியங்களால எப்படி பிரம்மத்தை ஆராய போறோம் அப்படின்றதுதான் வேதவியாசர் காட்டின அந்த உத்தர மீமாம்சா ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற சாஸ்திரம். சரி, ஆக இந்த மீமாம்சான என்னன்னு பார்த்தப்போ, மீமாம்சா அப்படின்னா வேத வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, விசாரா அப்படின்னு சொல்லுவார்கள். அதுதான் மீமாம்சா.
உயர்ந்த விசாரம் அப்படின்னு அர்த்தம் மீமாம்சா அப்படின்றதுக்காக வேத வாக்கியத்துக்கு எப்படி அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதுதான் மீமாம்சா சாஸ்திரம். சரி, இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல 12 அத்தியாயங்கள். முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மீமாம்சா சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் தர்க்க பாதகம் அப்படின்னு சொல்லுவார்கள். இதுலதான் வேதத்தை நாம் ஏன் நம்ப வேண்டும், வேதம்ன்றது ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டிய பிரமாணம் அப்படின்றதே முதல்ல ஜெய்மினி ஸ்தாபிக்கிறார். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யத்துல இந்த விசாரமே கிடையாது. உபனிஷத்தை கொண்டு நாம் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், உபனிஷத்தை ஏன் நம்பணும் அப்படின்ற கேள்வியே அங்க வரல. எம்பெருமானாலும் அதுக்கு பதில் சொல்லல. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே ஜெய்மினி மகரிஷி எல்லாம் விசாரம் பண்ணிட்டார். பூர்வமீமாம்சா அப்படின்னு பார்த்துன்னு வரோம் இல்லையா, அந்த 12 அத்தியாயங்கள் ஏற்கனவே விசாரம். இந்த 12 அத்தியாயத்தினுடைய முதல் அத்தியாயத்திலேயே ஆரம்பத்திலே ஜெய்மினி மகரிஷி விசாரமே பண்ணிட்டார், வேதத்தையே ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஆகையினாலதான் எம்பெருமானார் தனியா ஒண்ணு ஸ்தாபிக்க வேண்டி இருந்தது இல்லை. வேதத்தை பிரமாணம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கு எம்பெருமானாருக்கு ஒரு தேவையில்லாம இருந்தது. சரி, ஆக இந்த ஜெய்மினி பண்ணக்கூடிய இந்த முதல் அத்தியாயத்தில முதல் பாதம் தர்க்க பாதம் அப்படின்றது அது என்ன காட்டுறது அப்படின்னா, வேதத்தை நாம் பிரமாணம்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேதத்தாலதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படின்னா, யாகம் பண்றோம் இல்லையா, யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத விஷயம். யாகம்ன்றது கண்ணுக்கு தெரியும். யாகத்துல அந்த ஹோமத்துல நம்ம தயிரையோ பாலையோ விடுறோம், நெய்யோ விடுறோம் அப்படின்றதுலாம் கண்ணுக்கு தெரியும். ஆனா இப்படி பண்ணா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்றதுக்கு எந்த சயின்ஸுமே கிடையாது. வேதம் சொல்றது. அதுக்கு பிறகுதான் கேள்வி வரும், வேதம் சொல்லியிருக்கு ஆனா ஏன் நம்பணும் அப்படின்னு கேள்வி வர, அதுதான் ஜெய்மினி அங்க ஒரு நியாயங்கள்லாம் சொல்றேன், ஏன் நாம் வேதத்தை நம்ப வேண்டும் அப்படின்னு. ஆக இதுதான் முதல்ல ஜெய்மினி பண்ணக்கூடியது. வேதம்ன்றதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த வேதத்தால கண்ணுக்கு தெரியாத ஒரு அர்த்தமானது வேதத்தால நாம் அறிந்து கொள்வோம் அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது முதல் அத்தியாயத்துல வேதத்தை ஒப்புக்கொள்றதுனாலேயே கூடவே சேர்த்து வேதத்தை மூலமாக கொண்ட ஸ்மிருதி புராணங்கள் மற்ற உண்டான பிரமாணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே நாம் ஏன் ஒப்புக்கொள்றோம் அப்படின்னா, வேதத்தை நன்றாக ஆராய்ந்தவர்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக என்ன இருக்கு, ஸ்மிருதி இதிகாசங்கள் போன்ற மற்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஆகையினால இவைகளும் வேதத்தை கண்டுதான் அந்த ரிஷிகள்லாம் இந்த ஸ்மிருதியோ இல்லாட்டி மற்ற வாக்கியங்கள்லாம் சொல்லியிருப்பார்கள். அப்ப எல்லாத்துக்குமே மூலம் வேதம் தான். வேதத்தை நாம் நம்ப வேண்டும் அப்படின்ற முன்னாடி ஸ்தாபிச்சாயிருக்கு இல்லையா. ஆகையினால ஸ்மிருதிகளால சொல்லப்படுற கர்மங்கள் அவையும் சரிதான், அவை பண்ணாலும் அவைகளை நாம் செய்தாலும் நமக்கு பலனானது கிட்டும் அப்படின்றதெல்லாம் இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் 12 அத்தியாயம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஜெய்மினியுடைய சாஸ்திரத்துல. 2வது அத்தியாயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, வெவ்வேறு கர்மங்களை பிரிக்கிற, ஹோமம் வேற, யாகம்ன்றது வேற, தானம்ன்றது வேற அப்படின்னு கர்மங்கள்லாம் பிரிச்சு காட்டுற. அங்க சில நியாயங்கள் எல்லாம் சொல்ற. இந்த கர்மம் நம்ம சந்தியாவந்தனம் பண்றோம்னு வச்சுப்போமே, சந்தியாவந்தனம் பண்றோம், 3 காலத்திலும் சந்தியாவந்தனம் பண்றோம். காத்தால பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம், அப்புறம் மத்தியானம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கம் அப்படின்னு சொல்றோம், அப்புறம் சாயம் சந்தியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப கார்த்தால பண்ணக்கூடிய சந்தியாவந்தனமும் சாயம் பொழுதுல பண்ணக்கூடிய சந்தியாவந்தனமும் தனித்தனி வெவ்வேறு அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். அதுவும் சந்தியாவந்தனம் தானே. ஆனா சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு திருவாராதனம் பண்றா. இப்ப சந்தியாவந்தனம் இருக்கு, திருவாராதனம் இருக்கு, ரெண்டும் ஒரே செயலா? 2 வெவ்வேறு செயல். ஆக இங்கதான் நம்ம அந்த ஜெய்மினி சொன்ன சில நியாயங்களை நம்ம இதெல்லாம் பராமரிச்சுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, சில கிரியைகள்னா வெவ்வேறாக இருக்கு. இது சந்தியாவந்தனம் வேற, திருவாராதனம்ன்றது வெவ்வேறு, சம்பந்தம் இல்லாத 2 தனித்தனி கிரியைகள். ஆனால் காலத்தால பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம், சாயங்காலம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் அது வெவ்வேறெல்லாம் கிடையாது. அது அதே சந்தியாவந்தனம் தான். அதே சந்தியாவந்தனத்தை நாம் கார்த்தால ஒரு தடவை பண்றோம், சாயங்காலம் ஒரு தடவை பண்றோம். இப்படிலாம் நம்ம நிர்ணயம் இன்னைக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி வந்தது இந்த நிர்ணயங்கள் அப்படின்னா, இந்த மீமாம்சா சாஸ்திரம் மூலமாக ஜெய்மினி சொன்னதுனாலதான் நமக்கு இந்த நிர்ணயங்கள்லாம் வந்தது. சரி, இது இந்த 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரிதான் கர்மங்கள் எப்படி நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்றது. இது நம்ம எப்படி நம்மளுடைய சாஸ்திரத்தில் எப்படி பயன்படும் அப்படின்றத நம்ம
நம்ம மேற்கொண்டு எப்படி பயன்படும் அப்படின்றத நம்ம ஒரு விதமா பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு நாம முக்கியமா பார்க்கக்கூடியது 3வது அத்தியாயத்தினுடைய விசாரம் என்னன்றதுதான். ஜெய்மினி வந்து என்ன பண்ணியிருக்காரு 3வது அத்தியாயத்துல அப்படின்னா, அங்கத்தை பத்தி சொல்ற. அங்கம் அப்படின்னா ஒரு முக்கியமான கர்மம் ஒண்ணு இருக்கும். திருவாராதனம் அப்படின்றது எடுத்துப்போமே. திருவாராதனத்துக்காக நம்ம குளிக்கிறோம். இப்போ குளித்தல் அப்படின்றது ஒரு செயல் இருக்கு இல்லையா? எதுக்காக பண்றோம் அப்படின்னா எல்லா அனுஷ்டானத்துக்காகவும் ஒரு அங்கமாக பண்றோம். குளியல் அப்படின்ற செயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது அங்கம் அப்படின்றது. மத்தொன்னுத்துக்காக பண்றோம். எதுக்காக குளிக்கிறது பண்றோம்? திருவாராதனத்துக்காக அப்படின்னு. மத்ததும் இருக்கு. நம்ம திருவாராதனம் பிரதானம் அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப திருவாராதனம் பிரதானம், அதுக்கு அங்கம் என்னது? குளிக்கிறது அப்படின்றது. இது எப்படி தெரிஞ்சுட்டோம்? இன்னைக்கு நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து குளித்தலை வந்து ஒரு அங்கமா வச்சுட்டு, எதுக்காக குளிக்கிறீங்க அப்படின்னா திருவாராதனம் பண்றதுக்காக அப்படின்ற அதுதான் பிரதானமா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுட்டோம்? நமக்கு சொன்ன ஆச்சாரியர்கள் அவர்கள் சொன்னதுனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவர்கள்லாம் எப்படி தெரிஞ்சிருந்தார்கள் அப்படின்னா, இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய 3வது அத்தியாயத்துல இதுதான் விசாரிக்கப்படுறது. எதுக்கு அங்கம், எது பிரதானமான கிரியை. ஒரு கிரியை பிரதானமாக இருக்கும், அதுக்கு மத்ததுல அங்கம் அப்படின்னு இருக்கும். ஆக எதுக்கு அங்கம் அப்படின்ற விசாரம் தான் இந்த 3வது அத்தியாயத்துல பண்ணப்படுறது. இதுலதான் வந்து ஒரு 6 விஷயங்கள் சொல்லுவா. எப்படி வந்து ஒரு செயலுக்கு மற்றொரு செயலானது அங்கம் அப்படின்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், சமாக்கியா அப்படின்னு இதெல்லாம் நம்ம விரிவாக மேற்கொண்டு எல்லாருமே பார்ப்போம். இப்ப எல்லாருக்குமே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன விளக்கம் தெரிவிச்சுட்டு இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக தான் இந்த ஒவ்வொன்றையும் நம்ம மேற்கொண்டு விரிவாக பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 6 பிரமாணங்கள் இருக்கு, 6 விதங்கள் இருக்கு. இதை கொண்டு நாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இது முக்கியமான கிரியை, அதற்கு உறுப்பாக இதை நான் பண்றேன். இது முக்கியமான கிரியை, இது ஒரு யாகம், அதுக்காக நான் என்ன பண்றேன்னா தயிரை கொண்டு வரேன். ஏன்னா தயிர் அந்த யாகத்துக்கு ஒரு அங்கம். அப்ப தயிரானது இந்த யாகத்துக்கு அங்கம், இந்த யாகத்துக்கு பாலானது அங்கம், தயிர் கிடையாது. இப்படிலாம் எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா, இந்த 3வது அத்தியாயத்துல சொல்ல நியாயத்தை வச்சுட்டுதான். சரி, இந்த வகுப்புல நம்ம என்ன முக்கியமா பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஆச்சாரியால்னா எப்படி நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு எப்படி பயன்படுத்துறார்கள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே இதான் முக்கியம். இந்த 3வது அத்தியாயம் தான் ரொம்ப முக்கியமானது மீமாம்சா சாஸ்திரத்திலேயே. ஆக இதை நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி பயன்படுத்துறார்கள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே மற்ற நியாயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே பயன்படுத்துவார்கள் ஆச்சாரியர்கள். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம், எப்படி ஆச்சாரியர்கள்லாம் பயன்படுத்துறார்கள் அப்படின்னு. இப்போ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6 பிரமாணங்கள் சொன்னோம் இல்லையா? இதுல முதல் பிரமாணம் வந்து ஸ்ருதி அப்படின்றதுதான் பிரமாணம். ஸ்ருதி அப்படின்னா நேரம் அந்த வாக்கியமே, அந்த வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, தஜ்னா ஜுஹோதி விரீஹிபிர் யஜேத. இந்த வாக்கியம் நேரம் என்ன சொல்றதுன்னா, விரீஹி நெல் இருக்கு இல்லையா, நெல்லை கொண்டு யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்றது. நேரவே சொல்றதே வேதம். சரியா? இதான் இதுக்கு வந்து இதுக்கு மீதூர்ந்து மேற்பட்ட வேற ஒரு பிரமாணம் கிடையாது. விரீஹிபிர் யஜேத அப்படின்றது ரொம்ப சுலபமா இருக்கு, நம்ம நேரவே அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம். இது ஸ்ருதி அப்படின்றது. அடுத்தது சில இடத்துல லிங்கம் அப்படின்னு ஒண்ணு வரும். லிங்கம் அப்படின்றது வந்து நேர அந்த வாக்கியம் வந்து இப்படி பண்ணு அப்படின்லாம் சொல்லாது, நம்ம கூட ஒண்ணு சேர்த்துக்கணும். லிங்கம்ன்றதுல ஒரு சின்ன வாக்கியம் இருக்கு, சுர்வேன அவத்யதி அப்படின்னு இருக்கு, ஹஸ்தேன அவத்யதி அப்படின்னு இருக்கு. ஹஸ்தஹா அப்படின்னா கைதான், ஹஸ்தஹா அப்படின்னு கை, அவத்யதி அப்படின்னா பிரிக்கிறது. ஹவிஸ் இருக்கு இல்லையா, யாகத்துல நம்ம ஹவிசு போடுவோம் இல்லையா? இந்த வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, அந்த ஹவிசை நீ பிரிச்சுடு. எப்படி பிரிக்கணும்னா கையால பிரிச்சுடு அப்படின்னு சொல்றது. யாகத்துல பல ஹவிசுகள் இருக்கு, தேனு, பால், தயிர், நெய், அதே போல பூரோடாசம், சில இடத்துல மாம்சம், இவ்வளவு வந்து ஹவிசுகளா இருக்கு. கையால பிரிச்சு எடுத்துடு அப்படின்னு இவ்வளவு மட்டும் தான் வேதம் சொல்றது. நம்ம அப்படியே புரிஞ்சுப்போமா? இதை கையால பிரிச்சு எடுத்துடுன்னா, தேன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, தேன் எப்படி கையால் பிரிச்சு எடுக்க முடியும்? பால் இருக்கு, பால் எப்படி கையால் பிரிச்சு எடுக்க முடியும்? ஹஸ்தேன அவத்தியத்தின்றது இவ்வளவுதான் வாக்கியம் இருந்தா கூட நம்ம என்ன சேர்த்துப்போம்? ஹஸ்தத்தினால எது ஒரு கடினமான பதார்த்தம் இருக்கோ அதை நீ பிரிச்சுடு அப்படின்னு சேர்த்துக்கிறோமா? ஆனா வேதம் என்ன சொல்லியிருக்கு? கையால பிரிச்சுடு, இவ்வளவுதான் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம கூடவே என்ன சேர்த்துக்கிறோம்? கையால எதை பண்ண முடியுமோ அந்த கடினமான பதார்த்தத்தை மட்டும் தானே பிரிக்க முடியும். பூரோடாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பூரோடாசம் தோசை, இட்லியோ அது போல இருக்கும், அதை நம்ம கையால பிரிச்சு எடுத்துடலாம்.
ஆக வேதம் வந்து முழுசா ஒன்றும் சொல்லாம போனாலும் கூட நம்ம என்ன பண்றோம், அஸ்தேன கடினமான பதார்த்தத்தை, கடின பதார்த்தம் அவத்தியதி அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இங்க என்ன, நம்ம ஏதோ ஏதோ ஒரு துணையாக கொண்டிருக்கோம் லிங்கம். லிங்கம்னா சாமர்த்தியம், சாமர்த்தியம்னா சக்தி. கைக்கு எதிர சக்தி இருக்கு, பால் பிரிக்கிறதுல கைக்கு சக்தி கிடையாது. கைக்கு எதிர சக்தி இருக்கு, புரோடாசம் போன்ற கடினமான பதார்த்தத்தை பிரிக்கிறதுல தான் கை சக்தி இருக்கு. அதனால கையினுடைய அந்த சாமர்த்தியத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளே ஒரு அதிகமா ஒரு பதத்தை சேர்த்திருக்கோம். ஹஸ்தேன அப்படின்ற அந்த கையால, சம்ஸ்கிருதம் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை, கையால பிரிச்சிடு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. நம்ம இப்ப என்ன சேர்த்திருக்கோம், யாராவது சொல்ல முடியுமா? கையால பிரிச்சிடு அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. இவ்வளவுதான் வேத வாக்கியம் இருக்கு. கோவிந்ததாச சுவாமி கடினமான பதார்த்தம் அப்படிங்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ கடினமான பதார்த்தத்தை அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா? ஆனா முன்னாடி என்ன ஆயிடுத்து, விரிவிரிய சேர்த்த நெல்லால யாகம் பண்ண, நம்ம ஒண்ணுமே சேர்த்துக்க வேண்டாம். இங்க அது எப்படி இருக்கோ அந்த வாக்கியம் அதை அப்படியே நம்ம அப்ளை பண்றோம். ஆனா இங்க என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு சாமர்த்தியத்தை நம்ம அணுகிறோம் இல்லையா? சரி, இங்க வந்து எனக்கு ஒரு உதாரணம் தோணித்து, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணம், எப்படி நம்ம ஆச்சாரியாலும் எப்படி பயன்படுத்துறா அப்படின்னு. 10வது திருவாய்மொழி. அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அதன் அது விதி வகையே இருள் தருமான் யாரத்துள் இனி பிறவி யான் வேண்டே மருள் ஒளி நீ மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவனங்கே அப்படின்றது. மருள் ஒளி நீ மடனெஞ்சே அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சத்துக்கு உபதேசம் பண்ற. மருள் அப்படின்னா அஜ்ஞானம், உன்னுடைய அஜ்ஞானத்தை நீ போக்கிக்கொள் அப்படின்னு ஆழ்வார் வந்து இங்க உபதேசம் பண்ற. இது நம்ம இந்த திருவாய்மொழி சாரத்துல எங்கேயோ பார்த்திருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா இது என்ன மருள்? கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த விஷயம், எப்போயோ பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மருள் அப்படின்றது அஜ்ஞானம். எந்த அஜ்ஞானத்தை தொலைத்து விடு அப்படின்னு தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் ஆழ்வார். ரகுராமன் சுவாமி, திவ்யதேச பற்று அது அது எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அடியேன் 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 7ஆம் பத்தினுடைய கடைசியில திருவாரன்விடைய பத்தி ஆழ்வார் பாடிட்டு வர்றார். அப்ப என்ன சொன்னார் ஆழ்வார் அப்படின்னா, திருவாரன்விடைக்கு ஒரு மார்க்கம், ஆழ்வார் ஒரு இடத்துல இருக்கார், 2 மார்க்கங்கள் இருக்கு. ஒரு மார்க்கம் வந்து திருவாரன்விடை மலையாள கஷேத்திரம் இருக்கு, கேரள திவ்ய தேசம், அதுக்கு போறதுக்கு ஒரு மார்க்கம். இன்னொரு மார்க்கம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுக்கு உண்டான மார்க்கம். ஆழ்வார் வந்து எதை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் சொல்றார், நான் கண்டிப்பா திருவாரன்விடையை தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அந்த பரமபதநாதனே, நான் ஸ்ரீவைகுண்டம் போய் என்ன பண்ண போறேன், அவனுக்கு கைங்கரியம் பண்ண போறேன், அவனே இங்க வந்துட்டான், நான் அதுக்காக ஸ்ரீவைகுண்டம் போகணும் அப்படின்னு அந்த மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார் 7ஆம் பத்தினுடைய இறுதியா சொன்னார். இப்போ அதை இங்க நம்ம ஆச்சாரிய, அதாவது இங்க மறுபடினி அப்படின்னு இங்க 10ஆம் பத்தினுடைய 6வது திருவாய்மொழியில் ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, எனக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அப்படின்னு. இங்க ஆழ்வார் தம்மை தானே நொந்துக்கிறார். ஆழ்வார், நெஞ்சே நீ வந்து பகவான் பிராபியம், அவனே இங்க வந்துட்டான் அப்படின்றத மட்டும் நீ பார்த்தே ஒழிய இந்த சம்சாரம்ன்றது கொடிது அப்படின்றத நீ பார்க்கவில்லையே, அந்த அஜ்ஞானம் உனக்கு தொலையிலேயே. ஆகையினால இங்க இருந்து எதுவும் பெருசா கைங்கரையெல்லாம் பண்ண முடியாது, இது இருள் தருமானியாலம் தான். ஆகையினால இதை விட்டு போகணும், அந்த அஜ்ஞானத்தினை விடு, திவ்ய தேசத்துல இருக்கலாமே அப்படின்ற அதுவும் ஒரு அறிவின்மை அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார், அதனை விடு அப்படின்னு. இவ்வளவு இப்ப பாட்டுலயே இல்லையே. ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கு மேல பாட்டு என்ன இருக்கு, அருள் பெறுவார் அடியார்த்தம் ஆழியான் எழுதுவான் அமைகின்றான் இருள் தருவான் ஆழத்தில் இனி பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு சொன்னார். இருள் கொடுக்கக்கூடிய இந்த பிறவி எனக்கு வேண்டாம், மருளுடைய மடநெஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆழ்வார். இவ்வளவுதான், நீ மருளை ஒழித்து விடு அப்படின்னு சொல்லி அஜ்ஞானத்தை நீ போக்கி விடு அப்படின்னு சொல்ல போக நம்ம ஆச்சாரியால அது என்ன பண்ணிருக்கா, இப்போ என்ன அஜ்ஞானம் இங்க இருக்க முடியும் அப்படின்னா அந்த யோகியதா சாமர்த்தியம் லிங்கம் எல்லாம் ஒரே அர்த்தங்கள் தான். எது இங்க தகுந்ததாக இருக்கும், சாமர்த்தியம் அதனால தகுதி தானே, எது இங்க தகுந்ததாக இருக்கும், எப்படிப்பட்ட அஜ்ஞானத்தை இங்க ஆழ்வார் சொல்ல முடியும் அப்படின்ற அந்த யோகியதாவை ஆராய்ந்து அதுக்கப்புறம் மேலும் நம்ம சில பிரமாணங்கள்லாம் பார்க்க போறோம், பிரகரணம் அப்படின்றதுலாம் சில இதெல்லாம் பார்க்க போறோம், வாக்கியம் அப்படின்றதுலாம் இருக்கு. ஆக முதல்ல இங்க என்ன தென்பட வேண்டியதாக இருக்கு, என்ன விதமான ஒரு தகுந்த ஒரு அஜ்ஞானத்தை என்ன சொல்லலாம் இங்க ஆழ்வாருக்கு. நமக்கு அஜ்ஞானம்னா 1000 அஜ்ஞானம் இருக்கு, சரியா? அப்ப ஆழ்வாருக்கு ஒரு அஜ்ஞானம்னா எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானத்தை சொல்லலாம் அப்படின்றது இப்ப பார்த்தோமா, இப்ப பாக்குறோம் இல்லையா? இப்ப மீமாம்சா சாஸ்திரம் எப்படி பயன்படுறது, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஏன் நம்மள இப்படி சாதிச்சார்,
மறுபடி நீ மட நெஞ்சன்னு 10:6 இருக்கு. எங்கேயோ அப்படியே குதிச்சுட்டார். எங்க 7-9 குதிச்சுட்டார். எப்படி ஆச்சாரியால எங்கேயோ இருக்கிறதெல்லாம் கொண்டு இங்க சேர்க்க முடியாது அப்படின்னா, இவனா இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இந்த அனலைஸ் பண்ணதுனாலதான் அவர்களுக்குலாம் ஓ சரி இப்படிதான் வந்து நம்ம இந்த யோகியதா தகுந்தது அப்படின்றதையும் நம்ம இந்த அர்த்தத்துல கூட்டிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய அபிப்பிராயம். சரியா? இது வந்து லிங்கம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். லிங்கம்னா என்ன பாக்குறோம்? நம்ம சாமர்த்தியம், தகுதி அப்படின்றத பார்த்து நம்ம ஆராயணும் அப்படின்னு. அப்புறம் 3வது ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம் அப்படின்றது 3வது பிரமாணம். இந்த வாக்கிய பிரமாணம் என்ன அப்படின்னா, யஸ்ய பரணமகி ஜுஹுஹு பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ரொம்ப இந்த வாக்கியங்கள்லாம் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பரணமகி ஜுஹுஹு 2 பதங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது போதும். ஜுஹு அப்படின்னா யாகத்துல நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம். அது வந்து ஜுஹு அப்படின்னு அதுக்கு பெயர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பர்ண அப்படின்றது வந்து ஒரு மரத்துக்கு பேர். பலாச மரம் தான் நினைக்கிறேன். அதேதான் பர்ண மரம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மரத்தால ஆக்கப்பட்டதாக அந்த பாத்திரம் இருக்கணும். வேதம் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்கு வேதத்துக்கு? ஜுஹு அப்படின்னு ஒரு பாத்திரத்தை நம்ம யாகத்துல பயன்படுத்தணும். அதுலதான் நம்ம நெய்யை கொட்டி வச்சுக்க போறோம். அதுல இருந்து நெய்ய ஹோமம் பண்ண போறோம். அந்த பாத்திரம் எதால இருக்கணும்? பித்தளையாலேயே இல்லாட்டி வெள்ளியாலலாம் இருக்கக்கூடாது. அது பர்ண அப்படின்ற அந்த மரத்தினால ஆயிருக்கணும். இதான் வேதத்துக்கு சொல்ல வேண்டியது தாத்பரியம். ஆனா இந்த பாத்திரத்தை நீ வந்து அந்த பலாச மரத்தை கொண்டு பண்ணு அப்படின்னு ஸ்பஷ்டமா வாக்கியம் இல்லை. அப்படி ஒரு கால வாக்கியமாக ஸ்பஷ்டமாக வாக்கியம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோமே, அது ஸ்ருதி அப்படின்ற பிரமாணத்துக்குள்ள சேர்ந்துடும். புரியறதா? அப்ப எப்படின்னு ஸ்பஷ்டமாக வாக்கியம் இருந்தா அது ஸ்ருதி அப்படின்றதுக்குள்ள சேர்ந்துடும். இங்க எப்படி இருக்குன்னா, எவனுடைய பாத்திரமானது, அந்த ஜுகு அப்படின்ற பாத்திரமானது பர்ணத்தால ஆக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு ஒரு பாபமும் வராது அப்படின்னு யாரதோ சொல்ற மாதிரிதான் இருக்கு. நேர ஜுகு அப்படின்ற பாத்திரத்தை நீ வந்து பரணம் அப்படின்ற மரத்தை கொண்டு பண்ணு அப்படின்னு வாக்கியமே இல்லை. இந்த வாசி புரியறதா? அப்போ எப்படி இருக்கு இந்த வாக்கியம்? எவனுடைய ஜுகு பாத்திரமானது பரணமயமாக இருக்கோ, பராச மரமயமாக இருக்கோ, அவனுக்கு ஒரு பாப்பமும் வராது அப்படின்னா நம்ம சட்டுன்னு நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? இப்படி வச்சுக்கோமே, ஏதோ ஒரு யாராவது நம்ம கிட்ட வந்து நீ வந்து இந்த மோட்டார் பைக் வாங்கு அப்படின்னு சொன்னா நம்ம நேரம் புரிஞ்சுட்டுருவோம். நீ இந்த மோட்டார் பைக்கை வாங்கு அப்படின்னு சொன்னா சரி. எவனுக்கு இந்த மோட்டார் பைக் இருக்கோ அவனுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னா இப்ப தாத்பரியம் என்ன? நீ மோட்டார் பைக், இந்த மோட்டார் பைக்கை வாங்கு அப்படின்னு சொல்றதுதான் தாத்பரியம். ஆனா நேர வாக்கியம் அப்படி இல்லைல்ல. நீ இந்த மோட்டார் பைக்கை வாங்கு அப்படின்னு சொல்றது இப்போ ஸ்ருதியாக இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது எப்படி இருக்கு? ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வாக்கியம், அவ்வளவுதான். ஜென்ரிக்கா இருக்கு. எப்படி இருக்குது? எவன் இந்த மோட்டார் பைக்கை வாங்குறானோ அவனுக்கு ஏதாவது இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்படின்னு ஜெனரிக்கா சொல்றது. ஸ்பெசிபிக்கா இல்ல, இதை நீ வாங்கு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லல. சரியா? அப்ப ஜெனரிக்கா இருக்கிறது என்ன ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு? நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பாக்குறோம், முடிவு பண்ணுவோம். அப்ப என்ன வந்து இவர் வாங்க சொல்றாரா, இந்த மோட்டார் பைக்கை வாங்க சொல்றாரா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முற்படுவோம் இல்லையா? ஆக வாசியா இருக்கா? எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த ஸ்ருதி வாக்கியம் அப்படின்றதுல நேர சொல்றது ஸ்ருதி. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நேர சொல்லாமல் வேற ஏதோ. சரி, இந்த வாக்கியத்தினுடைய வாசி இந்த 2 வாக்கியத்துக்கு வாசி புரியுறதா? நீ வந்து இந்த மோட்டார் பைக்கை வாங்கு அப்படின்னும், யார் இந்த மோட்டார் பைக்கை வாங்குறானோ அவன் இந்த மாதிரி ஒரு நன்மையை பெறுவான் அப்படின்றதுக்கும் ரெண்டுத்துக்கும். இப்ப நீ இந்த மோட்டார் பைக்கை வாங்கு அப்படின்ற நம்ம சட்டுன்னு ஏதோ தெரித்தா போல சொல்லுவா இல்லையா? நேர வந்து அந்த அர்த்தத்தை என்ன அங்க தெரிஞ்சுக்க முடியுமோ அதே அர்த்தம் இங்க சட்டுன்னு தோணுமா? யார் இந்த மோட்டார் பைக்கை வாங்குறானோ அவனுக்கு இந்த நன்மை ஏற்படும் அப்படின்றது நேர வந்து நீ இந்த மோட்டார் பைக்கை வாங்கு அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாதது போலதான் தோணும். யாருக்காவது கேள்வி இருக்கா? நான் சொல்ல வந்ததை முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? கோவிந்ததாசர் சுவாமி. இது ஒண்ணு வந்து கம்பல்சரி, ஸ்ருதியா சொல்றது வந்து கம்பல்சரி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னும்,
இன்னொன்னு வந்து இது ஆப்ஷனல், இந்த மாதிரி பலன் வேணுமா இருந்தா இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல நம்ம ரெண்டாவதுலயும் வந்து ஆப்ஷனல் கூட கிடையாது, இதுதான் அப்படின்னு. அதான் சொல்றவருக்கு அதான் தாத்பரியம். ஆனா இப்படி கூட சொல்லலாம், சொல்றவருக்கு வந்து ஒரு வேளை ஆப்ஷனல் தாத்பரியம் இருந்ததுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம அந்த கேஸுக்கு போக வேண்டாம். சொல்றவருக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா இதை வாங்க வைக்கணும் அப்படின்னா தாத்பரியமே. ஆனா சொல்றவர் எப்படி பண்றாரு அப்படின்னா, நீ இந்த பைக்கை வாங்கு அப்படின்னு நேரம் சொல்லல. அவருக்கு தாத்பரியம்னா எப்படியாவது அந்த பைக்கை வாங்க வச்சிடணும், அதான் அவருக்கு தாத்பரியம். ஆனா எப்படி சொல்றார், யாருக்கு இந்த பைக்கு, எவன் இந்த பைக்கை வாங்குறானோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம கடைசியா என்ன புரிஞ்சுப்போம், ஓ இவர் என்ன வாங்க சொல்றாரா. ஆனா நேரவே இன்னொருத்தர் வந்து இதை நீ வாங்கு அப்படின்னு சொன்னா ஒரு வாசி தெரியாதா? அடியன் பார்த்தசாரதி, இத டைரக்ட் இம்ப்ளைட்னு எடுத்துக்கலாமா சுவாமி? டைரக்ட் இம்ப்ளைட்ங்க அதான் அர்த்தமா? கரெக்ட், டைரக்ட் இம்ப்ளைட் கூட வச்சுக்கலாம். டைரக்டா சொல்றது ஒண்ணு, வந்து இம்ப்ளை பண்றது. யாரு இது வாங்கினா அப்ப சொல்றவனுக்கு ஏதாவது தாத்பரியம், எப்படியாவது வாங்க வச்சுக்கணும் அப்படின்னு தாத்பரியம். கரெக்ட் தான். ஸ்ரீதரன் சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இல்ல சுவாமி. ஒண்ணு வந்து டைரக்டா சொல்றது, இன்னொன்னு இன்டைரக்டா அதை வாங்குன்றதான் சொல்றது. இன்டைரக்டாவே இதை வாங்க சொல்றது, அவ்வளவுதான். அடியன் இதான் அந்த வாசிய ஸ்ருதி வாக்கியம் அப்படின்றதுக்கு இதான் அந்த வாசிய. சரி, இந்த வாக்கியத்துல இப்போ டைரக்ட் அப்புறம் இந்த இம்ப்ளைட் அப்படின்றது இருக்கு இல்லையா, நம்ம என்ன இம்ப்ளை பண்ண பாக்குறோம்? நீ வாங்கு அப்படின்றதுனால இம்ப்ளை பண்ண பாக்குறோம். ஸோ டைரக்டா சொல்லியிருந்தா நீ வாங்கு அப்படின்றதே இருந்திருக்கும். நீ அப்படின்னு நம்மளை குறிச்சு சொல்றது, வாங்கு அப்படின்ற அந்த செயலை குறிக்கக்கூடிய சொல்லு, ரெண்டுத்துக்கும் நேரம் அப்படியே இருந்திருக்கும். இங்க என்ன இருக்கு அப்படின்னா, யாவன் ஒருவன் இதை வாங்குகின்றானோ அவனுக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்ற இந்த வாக்கியத்துல கூட என்னன்னா வாங்குதல் அப்படின்ற ஒரு செயல் இருக்கு. இந்த பைக்கு அப்படின்னும் அந்த வாக்கியத்திலே ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸா இருக்கு. யாவன் ஒருவன் அப்படின்னு ஏதோ ஒரு பர்சன், சரியா? அப்ப பர்சனும் இந்த வாக்கியத்துல இருக்கான், வாங்குதல் அப்படின்ற செயலும் வாக்கியத்துல இருக்கு, ஸ்பெசிபிக்கா அந்த பைக்கு மூணுமே வாக்கியத்துல இருக்கு. டைரக்ட் ஸ்பீச்சா இருந்தா என்ன இருக்கும், அந்த டைரக்ட் ஸ்பீச்சா என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த டைரக்ட் வாக்கியமா இருந்தா எப்படி இருந்திருக்கும், நீ இந்த பைக்க வாங்கு அப்படின்னு இந்த மூணு வார்த்தைகள் கொண்டதாக இருக்குமா அந்த வாக்கியம். இப்போ அந்த மூணு அர்த்தங்களையும் கொண்டு இருக்கு இந்த வாக்கியம், ஆனா வேற ஃபார்ம்ல கொண்டு இருக்கு. இப்படி இருந்தா யாவன் ஒருவன் அப்படின்னு ஜென்ரிக்கா ஏதோ ஒரு புருஷன் அப்படின்னும், எந்த பைக்க யாவன் ஒருவன் இந்த பைக்கை வாங்குறாரு அப்படின்னு அதுவும் இருக்கு, அப்புறம் வாங்குதல் அப்படின்ற செயலும் இருக்கு. அப்படியே விஜயராகவன் சுவாமி கை தூக்கி கேள்வி இருக்கா? இது இங்கிலீஷ்ல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மாதிரி எடுத்துக்கணும். டைரக்ட் அண்ட் இம்ப்ளைட விட இல்ல சுவாமி, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இல்ல, டைரக்ட் இம்ப்ளைட் தான் கரெக்டாவே இருக்கு. டைரக்டா சொல்றது இன்னொன்னு இம்ப்ளை பண்ணி நம்ம வேற மாதிரி மாத்தி வச்சுக்கிறோம். ஆக இங்க என்ன இருக்குன்னா, மூணு அந்த வாக்கியத்துல மூணு நமக்கு வேண்டிய மூணு பார்ட்ஸும் வந்தாச்சு, ஆனா வேண்டிய ஃபார்ம்ல வரல. இந்த வாசி புரியறதா? நீ இந்த பைக்கை வாங்கிவிடு, இதான் நமக்கு வேண்டிய ஃபார்ம், சரியா? ஆனா இந்த ஃபார்ம்ல என்ன வரல, இந்த நம்ம இம்ப்ளை பண்றோம் இல்லையா, அந்த இம்ப்ளை பண்ணக்கூடிய அந்த வாக்கியத்துல இது மூணு அர்த்தங்கள் வந்திருக்கு, ஆனா நம்ம வேண்டிய ஃபார்ம்ல வரல. அதை நம்ம பக்கத்துல இந்த மூணு பதங்களும் இருக்கே, என்ன இது, எப்படி இதை வந்து ஒரு கோர்வையா கொண்டு போகலாம், ஹவு டு மேக் இட் சென்ஸ் அப்படின்னா வச்சுப்போம். இங்கிலீஷ் சொல்றதா இருந்தா என்ன சொல்ல வராரு இவர் அப்படின்னு நம்ம ஸ்ரீதேவி மாமி கேள்வி இருக்கா? கை தூக்கினா சரி. அடியன் வேளமூர் அப்படின்னு இருக்கு. அடியன் யார்? அடியன் லக்ஷ்மி. அடியன் இது வந்து ரெண்டுமே பண்ண விதி தானா சுவாமி? விதி வாக்கியம் மாதிரிதானா? அதான் இல்ல. இப்ப பாத்தீங்களா, இப்ப நீ இந்த பைக்க வாங்கு அப்படின்னு நேரம் விதி வாக்கியமா தெரியறது இல்ல? ஆமா, அது விதி வாக்கியம். இது ஒன்னும் சுலபமா ஆயிடுறது. இப்போ டைரக்டா விதிக்கிறது எப்படி? ரெண்டாவது என்ன இருக்கு, யார் இந்த பைக்கை வாங்குறானோ அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படும். இது எங்க விதி இருக்கு? நீ பண்ணுன ஒரு கட்டளை, யாராவது கட்டளைன்னு சொல்லுவாடா? ஆனா அந்த மீனிங் வந்து கட்டளைன்ற மீனிங்ல தானே வருது. அதுதான் இம்ப்ளை பண்ணப்பட்டிருக்கு, கட்டளை இம்ப்ளை பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? சோ அதான் வாசிய. இப்ப ஸ்ருதிக்கும் வாக்கியத்துக்கும் நேர கட்டளையை தெரிவிக்கிறது அந்த ஸ்ருதின்றது. வாக்கியம் வந்து இம்ப்ளை பண்றது. ஸ்ருதின்றது வந்து விதி வாக்கியம்னு வச்சுக்கலாம். ஆமா,
ஓகே. சோ எல்லா விதி வாக்கியமே ஸ்ருதின்ற கேட்டகரியில வந்துரும் இல்லையா? இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பேசிக்கா அப்படி அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏன்னா எல்லா ரிஃபைன்மெண்ட் சிபிஎஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இல்லையா? ஆனா இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தாராளமா அப்படியே புரிஞ்சுக்கோங்க. விதி வாக்கியம் அப்படின்றது தாராளமா புரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம இங்க இந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலா சொல்லும்போது இப்போ யோசிக்கணும், இது சரியா புரிய முடியுமான்னு. நல்ல உதாரணம், பெருமாள் பத்தி எல்லாமே திருவாய்மொழியில இருக்கிற உதாரணம் தான். இப்போ வாக்கிய பிரமாணத்துக்கு நம்ம ஆச்சாரியாலாம் எப்படி ஆராயற அப்படின்னு பார்ப்போமே. இங்க வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் அப்படின்றது 6ஆம் பத்துல வருது. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் கண்ணனாக எம்பெருமான் பிறக்கிறான் இல்லையா? வேண்டி இறக்க அப்படின்னு 2 இருக்கு. வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்து, அது வரைக்கும் நம்ம வச்சுப்போமே. நமக்கு வேண்டிய பதங்கள் இவ்வளவுதான். வேண்டி தேவர் இறக்க, தேவர் அப்படின்னு ஒரு பதம் இருக்கா, அப்புறம் பிறக்க அப்படின்னு எம்பெருமான் இவருடைய பிறத்தல் அப்படின்ற அந்த ஒரு பதம் இருக்கு. வேண்டி இறக்க அப்படின்னு 2 பதங்கள் இருக்கு. வேண்டினாலும் என்ன அர்த்தம், இறக்க ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். வேண்டினாலும் அதே அர்த்தம் தான், இறக்க அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். சரி, இப்போ தேவர்களே வேண்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு இருக்கு. தேவர்கள் வேண்ட, அதே தேவர்கள் இறக்க எம்பெருமான் பிறந்தான் அப்படின்னு அர்த்தம் சட்டுன்னு தோன்றது இல்லையா? பொதுவாக எல்லாருக்குமே தான் தோணும். வேண்டி தேவர் இறக்க, தேவர்கள் வேண்டி இறக்க, வேற யாருக்காவது வேற மாதிரி அர்த்தம் தோன்றதா? ஏற்கனவே அர்த்தம் கேட்டவா சொல்ல வேண்டாம். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்தான் பெருமாள், எம்பெருமான் பிறந்தான். தேவர்கள் வேண்டி இறக்க, வேண்டுதல்னாலும் அதே அர்த்தம் தான், இறங்குதல் அப்படின்னாலும் அதே அர்த்தம் தான். வேண்டி தேவர் இறக்க அப்படின்னு. கோவிந்ததாசர் சுவாமி மீண்டும் மீண்டும் கேட்டாங்க அப்படின்றது அப்படி தெரியறது இல்லையா? ரொம்ப அதிகமா கேட்டது அப்படின்னு தெரியறது. ஆக அதை காட்டிலும் நம்ம ஆச்சாரியர் என்ன பண்றா அப்படின்னா, அப்போ அவர்களே இறக்க அப்படின்றதுலே கொண்டு வந்துடலாமே. இதை இறக்க அப்படின்னாலே ரொம்ப ஒரு அதிகமாக கேட்டார்களோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்துடலாமே. தனியா ஒரு பதம் போட்டுதான் இதை தெரிவிக்க வேண்டுமா? வேற ஒரு விதத்துல ஆச்சாரியர்கள் யோசிச்சு என்ன பண்றா அப்படின்னா, வேண்டி இறக்க அப்படின்றது 2 சொல்லு, அதுவும் ஒரே செயலை சொல்லக்கூடிய 2 சொற்கள் இருக்கிறதுனால வேற ஒரு கர்த்தாவை வச்சுக்கலாமே, செயலை செய்பவன் வேற ஒருவனா வச்சுக்கலாமே அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் ஆராயறா. வேண்டி சரி, இங்க கர்த்தா யாரா இருப்பா? இறங்கக்கூடியவன், வேண்டக்கூடியவன். இந்த சொல்ல, இந்த சொற்றொடர்ல யார் தெரிவிக்கப்பட்டிருக்கு? வேண்டி தேவர் இறக்க, தேவர் அப்படின்னு தேவர்கள் இல்ல, கேட்டவாலாம் சொல்ல வேண்டாம். அடியா ரங்கசாமி சாமி, தேவர்கள் தான் சொல்றது. தேவர்களா? அப்ப தேவர்கள் என்ன கிரியை? இறத்தல் அப்படின்ற ஒரு கிரியை. அந்த செயலை செய்கிறார்கள், இறங்குறார்கள். அதாவது இறக்கிறார்கள், இறங்குறார்கள் சொல்லக்கூடாது, இறக்கிறார்கள். தேவர்கள்லாம் இறக்கிறார்கள். இறக்குறதுன்னா எல்லாருக்கும் தமிழ் ஓரளவுக்கு இந்த அம்சம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். வல்லினரா கிடையாது. இறத்தல் அப்படின்றது இடைநரா. இங்க இறத்தல் அப்படின்னா வேண்டுதல், கேட்கறது, ரிக்வெஸ்ட் பண்றது. இப்போ தேவர்கள் அப்படின்றது மட்டும் தானே இங்க பதம் இருக்கு. சரி, தேவர்கள்லாம் இறக்கிறார்கள். யாரு வேண்டுகிறார்கள்? தேவர்களை தான் வேண்டுகிறார்கள். அதுதான் கோவிந்ததாச சுவாமி சொன்னார், ரொம்பவே அதிகமா வேண்டுகிறார்கள் அப்படின்னு. இதை போலவும் மற்ற இடத்துல நம்ம ஆச்சாரியெல்லாம் சாதிப்பா. 2 சொற்களுக்கு அதே அர்த்தங்கள் இருந்தது என்றால் மீண்டும் மீண்டுமோ இல்லாட்டி மிகவும் அதிகமாகவோ, அப்படி மீண்டும் மீண்டும் இறக்குறதுன்றது மிகவும் அதிகமாக இருக்கிறது, 2 கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். ஆனா இங்க என்ன பண்றான்னா, நம்ம அதே ரொம்ப அதிகமாக இறக்குறதுன்றது வச்சுன்னு ஒரு பெரிய அர்த்தம் நமக்கு புதுசா ஒண்ணு கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. ரொம்ப அழகான வேற ஒரு அர்த்தம் சொல்றதுக்கு இங்க இடம் கொடுக்கறது அப்படின்னு ஆச்சாரியர்கள் நினைத்து என்ன பண்றார்கள்னா, நம்ம 2 செயல் தெரியறது, 2 கர்த்தான்னு வச்சுக்கோமே. ஒரு கர்த்தா தேவர்கள், தேவர்கள் இறக்கிறார்கள். 2வது கர்த்தா யாரு அப்படின்னு ஆராயறதுக்கு இந்த வாக்கிய பிரமாணம் அப்படின்றது பயன்படுறது. இப்போ என்ன இருக்கு இந்த சென்டென்ஸ்ல? வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்து அப்படின்னு இருக்கு இல்லையா? பிறத்தல் அப்படின்ற செயல் இருக்கு இல்லையா? அது யாரு குறிக்கிறது? பிறந்து அப்படின்றது அந்த பிறந்துன்றது அந்த ஒரு கர்த்தாவையும் குறிக்கப்படுது. பிறத்தல் ஆகிற செயலை செய்து அப்படின்னு மேல அது இது வினை எச்சம் தான். அது பிறந்து அப்படின்றது வினை எச்சம். கொஞ்சம் தமிழ் தெரியலன்னா கூட பரவாயில்ல, இது அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆக இங்க இல்லாட்டி யாருக்காரு தமிழே கஷ்டமா இருக்கா? வேற மாதிரி ஏதாவது? இது பேசிக் தமிழ் தான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரியும்னு தோன்றது. ஆக இந்த
வித்யாலட்சுமி கஷ்டமா இருக்கா? ரொம்ப ட்ரையா இருக்கு சுவாமி, பயங்கரமா தூக்கம் வருது. ரொம்ப கொஞ்சம் புரியறது கஷ்டமா இருக்கு. எது வேண்டி தேவர் இறக்கு அப்படின்னா? வேண்டி தேவர் இருக்குல்ல, இந்த இது மீமாம்சை பத்தின அது கொஞ்சம் பழக சரியாயிடும். கொஞ்சம் எல்லாத்தையும் பரிசிரமப்படணும். 2-3 தடவை கேட்டாதான் புரிய வரும். ஸ்ரீதேவா நீங்க கை தூக்குறீங்க, அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? மியூட்ல இருக்கீங்களோ? இப்போ கேக்குறதா சுவாமி? கேக்குறது அடியேன். சுவாமி, இந்த ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் சொன்னேன் இல்லையா, அந்த 3 டைப்பும் அது ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லணும். ஏன்னா புரியல கொஞ்சம். அது ஸ்ருதினா ஒரு டைரக்ட் மீனிங்கிற மாதிரி புரியுது, மத்த ரெண்டும் கொஞ்சம் புரியல. டைரக்டா இருக்கு இல்லையா? லிங்கம்ன்றது என்ன பண்றது அப்படின்னா, நம்ம என்ன வாக்கியத்தை பார்த்தோம், கையால பிரிச்சிடு அப்படின்னு ஒரு விதி இருக்கு. கையால பிரிச்சிடு அப்படின்னு. கையால எதை பிரிக்கணும் அப்படின்னா ஹவிச பிரிக்கணும். எந்த ஹவிசு, பல ஹவிசு இருக்கு அந்த யாகத்துல. பால், தேன், தயிர், மாம்சம், அப்புறம் புரோடாசம் எல்லாமே இருக்கு ஹவிசு. சரி, கையால எதை பிரிக்க முடியும் நம்மளால? புரோடாசம் இட்லி மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே, அதை நம்ம கையால பிரிச்சு எடுத்துக்கலாம் பிரிக்கிறதுக்காக. பால் ஏதாவது பிச்சு எடுக்க முடியுமா கையால? ஆனா வேற என்ன சொல்லிருக்கீங்க, அதோடைய விதி என்ன இருக்கு அப்படின்னா, அது என்ன கட்டளையிடுறது, கையால பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்றது. எதான சொல்லலையே. நம்ம என்ன பண்ணுவோம், கையால எதை பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்மளே சேர்த்துக்கிறோம். கடினமான பதார்த்தத்தை கையால, கடினமான பதார்த்தத்தை பிரித்து விடு அப்படின்னு வேதம் சொல்லல. கையால பிரிச்சுட்டு மட்டும் நம்மள சேர்த்துக்கிறோம் இல்லையா கடினமான பதார்த்தத்தை அப்படின்னு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க அந்த சாமர்த்தியத்தை, யோகியத்தை, லிங்கம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்ப நாங்க சுவாமிகள் இதை நான் குறிச்சுட்டு இருக்கேன். நாங்க இது மட்டும் கொஞ்சம் கரெக்டான்னு மட்டும் சொல்லிடுமா? அதாவது லிங்கம் it should be joined with another வாக்கியம். The example separate by hands, I mean indirect meaning. அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி சேர்த்துக்கணுமா? separate the hard substances by hands. ஆமா, இந்த இடத்துல இவ்வளவுதான் அட்ஜெக்டிவா சேர்த்துக்கிறது அப்படின்றதுதான் ஜெனரல் ஐடியா. என்ன அப்படின்னா, நம்ம யோகியத்தாவை அனலைஸ் பண்ணி, சாமர்த்தியத்தை அனலைஸ் பண்ணி நம்ம அந்த வாக்கியத்தை நம்ம மாத்திக்க போறோம் அப்படின்றதுதான் அது லிங்கம்ன்றது. அடுத்தது வாக்கியம்தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். நான் முதல்ல இது முடிச்சிருந்தேன், வேண்டி தேவர் இறக்கு அப்படின்ற இடத்துல நான் முடிச்சிடுறேன். பிறந்து சரி, இப்போ பிறந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கேயே செயல் சொல்லப்படுறது, செய்யக்கூடியவனு சொல்லப்படுறான். யாரு? எம்பெருமான் தான். பிறக்கிறது எம்பெருமான் தானே. அப்ப உடனே ஆச்சாரியாளுக்கு இப்ப என்ன வேணும்? அவளுக்கு 2 செயல் இருக்கு, 2 கர்த்தாவா அவள் சொல்லணும். ஒரு கர்த்தா இருக்கான், யாரு? தேவன் அப்படின்ற ஒரு கர்த்தா ஏற்கவே இருக்கான். அவளுக்கு இன்னொரு கர்த்தா வேண்டி இருக்கு. யாரா எடுத்துப்பா ஆச்சாரியாள்? யார இன்னொரு? வசுதேவர் இந்த வாக்கியத்துல சொல்லப்படவில்லையே. பெருமாள் எடுத்துக்கிறார் இல்லையா? வசுதேவர் யோசனை தான், வசுதேவர் வேண்டினார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வசுதேவர் நம்ம யோசிக்கும் பொழுது கூட என்ன ஆகுதுன்னா, பிறந்து அப்படின்றது யார் பிறக்கிறான்? எம்பெருமான் தான் பிறக்கிறான். சட்டுன்னு நமக்கு யார தோணும்? எம்பெருமான் தான் தோணும். அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு அவன் யாரால பிறக்கிறான் அப்படின்னு வசுதேவருடைய கொஞ்சம் அதுதான் ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லுவா. லாகவம், கௌரவம் இப்படிலாம் கூட விசாரம் பண்ணுவா. சட்டுன்னு நமக்கு யார் தோணுவா அப்படின்னும் பொழுது, பிறந்து அப்படின்ற அந்த சொல்ல பார்த்த உடனேயே பெருமாள் தான் தோணுவார். சரி, அவரே கர்த்தாவை போட்டுடலாம், அவர் தான் அவர் விரும்புறார். அப்ப என்ன தெரியுது? ஒரு அழகான அர்த்தமும் இங்க தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா வசுதேவர் அவர் கேட்டார் அப்படின்னா, தேவர்கள் கேட்கிறார்கள் தங்களுடைய காரியமானோம். வசுதேவர் கேட்கிறார் தனக்கு எம்பெருமான குழந்தையா பெறணும்னு. யாருதான் நல்ல பக்தாள்லாம் யாருதான் விரும்ப மாட்டார்கள். சரி, அந்த விருப்பமும் அதே சேர்த்துடலாம். ஆனா அழகான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கே ஆசை அவதாரம் பண்ணணும் அப்படின்றதுல அப்படின்னு ஒரு அழகான அர்த்தத்தை மேல சொல்றதுக்கு இப்ப இந்த வாக்கிய பிரமாணமும் இடம் கொடுக்கறது. பிறந்து அப்படின்னு எம்பெருமான் சொல்லப்படுறதுனால சட்டுன்னு அவனை கர்த்தாவா போட்டோம்னா, இறத்தல் அப்படின்ற செயலுக்கு கர்த்தாவா போட்டோம்னா, அவன் இறக்க, இல்லாட்டி அவன் வேண்டியோ இல்லாட்டி தேவர்கள் இறக்கவோ, அதுல ஒன்றும் பெரிய ஒரு பேதம் கிடையாது. ஆக ஒரு வேண்டுதல் எம்பெருமானுடைய வேண்டுதல், இன்னொரு வேண்டுதல் தேவர்களுடைய வேண்டுதல் அப்படின்னு இங்க வாக்கிய பிரமாணத்தை கொண்டு ஆச்சாரியால் இப்படி ஆராயிரா. இது வாக்கியம் அப்படின்ற இதுல. அடுத்தது இந்த பிரகரணத்துல ஈஷாவாசியம் அப்படின்லாம் இருக்கு மேல.
நம்ம ஒண்ணு பண்ணுவோம். அதுவும் சமாக்கியா ரொம்ப அழகான அர்த்தம். அடுத்தது சமாக்கியா அப்படின்றது இன்னைக்கே போகும், 3/4 மணி நேரம் போயிருக்கு. நம்ம இன்னைக்கு போய் இதோட நிறுத்திட்டு நம்ம இந்த திருப்பல்லாண்டு வியாக்கியானம் அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் தான் நினைக்கிறேன். சரி, அங்க வந்து என்ன இருக்குன்னா அது வாக்கியத்தை வச்சு பார்த்துட்டுலாமா? பார்க்கலாம் தோன்றது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சுட்டு நம்ம இந்த திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தையும் புரிஞ்சுட்டுலாம். அங்க என்ன கேள்வி? கண்ணன் வந்து துவாரகையில இருந்து புறப்படும் பொழுது அந்த காவலாளி இடத்துல சொல்றான், நான் வர வரையிலும் யாரையும் நீ உள்ள விடாத அப்படின்னு. யாரை உள்ள விடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். சக்கராங்கிதாக பிரவேஷ்டவியாக யாவது ஆகமனம் மம, நான் நான் வர காலம் வரையிலும் நீ வந்து யாருக்கு சங்க சக்கர லாஞ்சனமா இருக்கோ அவருடன் நீ உள்ள விடு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அதே போல நாமுதிரித்தாக பிரவேஷ்டவியாக அப்படின்னு சொல்றான். யாருக்கு சக்கர லாஞ்சனம் ஆகவில்லையோ அவர்களை உள்ள விடாத அப்படின்னு சொல்றான். சரி, இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை பண்ண அர்த்தம் அந்த ஆடியோல போட்டிருந்தேன் இல்லையா? யாராவது 2 பார்ட்ட ஒவ்வொருத்தர் முதல் பாகத்துக்கு என்ன அர்த்தம், என்ன மாற்றம் பண்ணிருக்காரு? அடியன் ராமானுதாசன். சுவாமி அடியன் ராமானுதாசன். அடியன் ரங்கசுவாமி. அடியன். சரி, முதல் இதுல வந்து பார்க்கவே வேண்டாம் உள்ள விட்டுறலாம்னு சொல்றார். சின்ன மாற்றம் இருக்கு. முதல் வாக்கியத்தை கூட சின்ன மாற்றம் ஒண்ணு இருக்கு, ரொம்ப சின்ன மாற்றம் ஒண்ணு இருக்கு. அதான் சரி சொல்லியிருக்கு. கரெக்ட் தான். அந்த பார்க்கவே வேண்டாம் உள்ள விட்டுலாம். கரெக்ட் தான். கரெக்ட் தான். சரி, ஒரே அம்சம் என்னன்னா எதுக்காக நான் மாற்றம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பார்க்கவே வேண்டாம் ஆராயவே வேண்டாம் உள்ள விட்டுடலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்படின்னா பெரியவாச்சன் பிள்ளை சாதிக்கிறாரு இல்லையா? அதுல ஆராயவே வேண்டாம் அப்படின்றதுலாம் அவங்க கண்ணன் எங்க சொல்லியிருக்கான். நானு அநேகமா அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு தெரிஞ்சா கூட பார்த்துட்டு இருக்காங்க. சக்கராங்கிதாக பிரவேஷ்டவியாக யாவது ஆகமனம் அவர்களை உள்ள விட்டுடலாம். இந்த அப்புறா அப்படின்னு ஒரு உபசர்க்கம் இருக்கு. அதுக்கு வேணா அந்த அபிப்பிராயத்தை பத்தி பெரியவாச்சன் பிள்ளைங்க சாதிச்சிருக்காருன்னா அடுத்ததுலயும் நப்பிரவேஷ்டவியாக அப்படின்னு வருது. இந்த பிராண்ட் உபசர்க்கத்துக்கு இவ்வளவு தாத்பரியம் இருக்குன்னு தோணல. சக்கராங்கிதாக பிரவேஷ்டவியாக அப்படின்றது இவ்வளவு மட்டும்தான் இருக்கு. சந்தேகமின்றியே அவளை உள்ள விடலாம், ஆராயாமல் உள்ள விடலாம் அப்படின்ற அம்சம் அங்க இல்ல முதல் வாக்கியத்துல. ஆனாலும் பெரியவாச்சன் பிள்ளை இப்படி சாதிச்சிருக்காரு. இது முதல் வாக்கியம். அது ஜெகதாச்சாரியர் மேல இருந்த ஒரு மரியாதை, அவர் மேல இருந்த ஒரு முழு நம்பிக்கை, அதுல முழு நம்பிக்கையில அப்படி சொல்லிருக்கலாமா சுவாமி? ஜெகதாச்சாரிய எம்பெருமானாரா? எம்பெருமானார். ஏன்னா இப்போ சங்கச்சக்கர லாஞ்சனம் ஆயிடுத்துன்னா எம்பெருமானார் சம்பந்தம் கிடைச்சிருத்தோ. இல்ல, இதெல்லாம் துவாபர யுகத்துல நடக்கிற விஷயம் இல்ல. துவாபர யுகத்துல நடக்கிற விஷயம் கண்ணனுடைய காலத்துல தானே இதெல்லாம். அதுவும் அந்த மாதிரியா சங்கர சக்கர லாஞ்சனமானால் இல்ல, அதுவும் கரெக்ட் தான். ஆனா அந்த வாக்கியத்துல நேர சந்தேகம் இல்லாமல் அப்படின்றது வரல. சரி, இப்படியான யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிளை யோசனையாக ஒண்ணு வந்திருக்கு. கிளை யோசனையாக வெறும் இந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு. சங்க சக்கர லாஞ்சனம் ஆயிடுச்சுன்னா அவர்கள விட்டுடலாம், உள்ள விட்டுடலாம் அப்படின்னு மட்டும் வாக்கியம் இருக்க நம்ம இப்ப சேர்த்துக்கிறோம் சந்தேகம் இல்லாமல் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கிறோம். இதுவே ஒரு மாற்றமா தெரியறதா? நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல கையால பிரிச்சுடு அப்படின்னு வேதம் சொல்ல நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டு சேர்த்துக்கிறோம் இல்லையா? பதத்தை ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அனலைஸ் பண்ண எல்லாருக்கும் அந்த புரியறதா அப்படின்னு வாக்கியமா என்ன இருக்கு? யாருக்கெல்லாம் சங்க சக்கர லாஞ்சனமா இருக்கோ அவர்களை உள்ள விட்டுடுங்கோ, இவ்வளவுதான் வாக்கியம் இருக்கு. நம்மனா என்ன பண்றோம்? ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பதத்தை சேர்க்கிறோம் இல்லையா? சந்தேகம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பதம் சேர்க்கிறோம் இல்லையா? இப்பவே இங்கே யோசிக்கணும். அப்ப ஏன் நம்ம ஆச்சாரியாலாம் சேர்த்திருக்கா? அவளுக்கு எந்த ஒரு பிரமாணமாக வச்சுட்டு சேர்த்துண்டா? சித்தனமாமே ஏதாவது சொல்லணுமா? லிங்க பிரமாணமா வச்சுட்டு லிங்க பிரமாணமும் வச்சுக்கணும்னு இல்ல, நம்ம வாக்கிய பிரமாணம் கூட வச்சுட்டு வாக்கிய பிரமாணம் பிரகரணம் நிறைய வரப்போறது. ஆனா சட்டன் ஆக்ஷன் நீங்க சொல்ல மாதிரி லிங்கம் தான். ஆனா என்ன லிங்கம்னா எதோடைய சாமர்த்தியம்? நம்ம அந்த கையால பிரிச்சுடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கைக்கு இதுல சாமர்த்தியம் அப்படின்னா அது கடின பதார்த்தத்தை மட்டும்தான் பிரிக்கிறதுல சாமர்த்தியம் கை கொண்டது. அதை வச்சு தயிரை பிரிக்க முடியாது, பாலையும் பிரிக்க முடியாது. ஆகினால நம்ம என்ன பண்ணோம்? கடின பதார்த்தத்தை அப்படின்றது நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன சாமர்த்தியம்? சக்கராங்கிதாக சங்க சக்கர லாஞ்சனம் ஆனவர்களை உள்ள விட்டுடலாம். இப்ப இங்க ரங்கசாமி சுவாமி சொன்னதை நம்ம இங்க யோசிச்சு பார்க்கலாம். எம்பெருமானார் அப்படின்றது இருக்கட்டும், எம்பெருமானார் அது பிற்காலத்தவர். ஆனா பொதுவாகவே சங்க சக்கர லாஞ்சனம் ஆனாலும் அவளுக்கு
அவர்களுடைய ஒரு யோகியத்தை இருக்கு. அவர்களுக்கு என்ன சாமர்த்தியம் அப்படின்னா எம்பெருமானத்துல மிகவும் அன்பு கொண்டவர்கள் அப்படின்ற அவர்களுடைய சாமர்த்தியம். இப்ப அதை ரிலேட் பண்ணிக்க முடியறதா? கையால பிரிச்சிடு அப்படின்னு சொன்னா கைக்கு என்ன சாமர்த்தியம் அப்படின்னா கடின பதார்த்தத்தை மட்டும்தான் விடறதுக்கு சாமர்த்தியம். ஆகினாலும் நம்ம என்ன பண்ணோம், கடின பதார்த்தத்தை அப்படின்னு சேர்த்துட்டோம். சரியா? கைக்குடைய சாமர்த்தியம் அது. அதே போல சங்கர சக்கர லாஞ்சனம் ஆனவர்களை உள்ள விடு அப்படின்னு சொன்னா இப்ப சங்கர சக்கர லாஞ்சனம் ஆனவர்களுக்கு எப்படிப்பட்ட சாமர்த்தியம்? அவர்களை நம்ம பரீட்சையே பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு சாமர்த்தியம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு யோகியத்தை இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம், நிஷங்கமாக அப்படின்னு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு விதமான யோசனை தான். அடியன் தாங்க சார், அடியன் தான் சார். கேள்வி இருக்கா? விவின்னு போட்டிருக்கு. யார் சுவாமி? சுவாமி வேதநாராயணன் பேசுறேன். அடியன் 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 சுவாமி, அந்த நிசந்தேகா அப்படிங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறாரு இல்லையா, அந்த அந்த இதுல வந்து வாக்கியத்துல அந்த பதம் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு பெரியவச்சான் பிள்ளை சாதிச்சிருக்காரு. கரெக்ட், ஏத்துக்கிறேன். ஆனா அததான் வேற இடத்துல அதே மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அங்க எந்த மாதிரி இது ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அதுல அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு அதுதான் இதுக்காக தான் மீமாம்சா சாஸ்திரமே. ஸோ இப்போ வேற ஒரு கான்டெக்ட்ல நம்ம என்ன பதத்தை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அங்க இருக்கிற நம்ம அந்த பதார்த்தங்களினுடைய சாமர்த்தியத்தை அனலைஸ் பண்ணி அந்த வாக்கியத்தில் இருக்கிற மற்ற பதங்களை அனலைஸ் பண்ணி அப்புறம் அந்த பிரகரணம் அந்த கான்டெக்ட் அனலைஸ் பண்ணி இவ்வளவு வேண்டி இருக்கு. ஸோ இவ்வளவு இப்போ டெப்த்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு தோன்றது. நம்ம ஆச்சாரியர் வந்து ஒரு வியாக்கியானம் பண்றோம் அப்படின்னா இவ்வளவு யோசிச்சுதான் அவர்கள் வந்து இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டு இவ்வளவு யோசிச்சுதான் அவர்கள் வந்து ஒரு வியாக்கியானத்தை சாதிக்கிறார்கள். நடுவில் விஜயராகவன் சுவாமி கை தூக்கினார். கேள்வி இருந்ததா சுவாமி? இல்ல சுவாமி, அது கிளாரிஃபை ஆயிடுச்சு. அடியேன் சரி. சரியா? இது வந்து அந்த இது ஆக்சுவலா நம்ம நான் கேட்ட கேள்வியிலே அப்படி மேல போயிட்டு இருக்கு. இப்போ 2வது பாகத்துல இதான் முக்கியமான பாகமே. 2வது பாகத்துல என்ன மாத்துறார் பெரியவாசன் பிள்ளை, என்ன மாத்தி சாதிக்கிறார்? வேற யாராவது? ரங்கசாமி சுவாமி வேண்டாம், வேற யாராவது? விஜயராகவன் சுவாமி. சங்க சக்கர லாஞ்சனம் இல்லாதவாள சோதிச்சு உள்ள ஆனா வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா விடாத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஆச்சாரியர் எப்படி மாத்திக்கிறார், சோதிச்சு உள்ள விடு, அவர்களை வந்து பாவ பரீட்சை பண்ணி உள்ள விடு அப்படின்னு மாத்திக்கிறார். சரியா? இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்றது வந்து இந்த திருப்படான் வியாக்கியானத்துக்கு அரும்பத உரை இருக்கு. அங்க அரும்பத உரையில என்ன ஆராய்ச்சி வச்சிருக்கார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னா, சக்கராங்கிதாக பிரவேஷ்டவியாக, சங்க சக்கர லாஞ்சனம் யாருக்கு இருக்கோ அவர்களை உள்ள வீடு அப்படின்னு சொன்னாலே தன்னடையே என்ன கிடைக்கும். சங்க சக்கர லாஞ்சனம் ஆனவர்களை உள்ள வீடு. கோயிலுக்குள்ள ஜிய சேவா அப்படின்லாம் போவா திருமலையில. அங்க வந்து அவசியமாக உள்ளோட அவசியமாக மற்றவாழ உள்ள விடாது அப்படின்னு தன்னிடையே கிடைச்சிடும் இல்லையா. சங்க சக்கர லாஞ்சனம் ஆனவர்களை உள்ள வீடு. இப்போ 100 பேர் வந்துட்டு இருக்கா, ஜிஎல் சேவைக்கா 100 பேர் வந்துட்டு இருக்கா. என்ன 12 திருமண் காப்பு இருக்கிறவர்களை உள்ள வீடு அப்படின்னு சொன்னா தன்னிடையே வந்து திருமண் 12 திருமண் இல்லாதவர்களை உள்ள விட வேண்டாம் அப்படின்னு தன்னிடையே வந்துடாதா? அப்படி இருக்கும்பொழுது இப்பதான் நம்ம ஆச்சாரியெல்லாம் ஆராயிரம். முதல்ல கண்ணன் என்ன சொன்னா, யாருக்கு சங்க சக்கர லாஞ்சனம் இருக்கோ அவர்களை உள்ள விட்டுடலாம் அப்படின்றான். யாருக்கு லாஞ்சனம் இல்லையோ அவர்கள் உள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஆச்சாரியால் வந்து இதுக்கு இப்ப யோசிக்கிறான், இது தன்னடையே கிடைச்சிடுமே, எதுக்காக இப்படி கண்ணன் சொல்றான் அப்படின்னு. சரியா? இதுக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஒரு அழகான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மீமாம்ச விஷயத்த பார்ப்போம். சோமயாகம் அப்படின்றது அநேகமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். சோமயாகம் அப்படின்றது அந்த சோமயாக விஷயத்துல என்ன சொல்றது அப்படின்னா, ஷோடசி அப்படின்னு அந்த இப்போதைக்கு அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஞாபகம் அவசியம் கிடையாது. ஷோடசினம் கிருண்ணாதி அதிராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த ஷோடசி அப்படின்றது வந்து செய் அப்படின்னு இப்போதைக்கு அது மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஷோடசி அப்படின்ற ஒரு பாத்திரத்தை கொண்டு நீ இதை செஞ்சிடு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. இன்னொரு வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, நாத்திராத்திரே ஷோடசினம் கிருண்ணாதி, இந்த சோமயாகத்துல அதிராத்திரம் அப்படின்ற இந்த சோமயாகத்துல ஷோடசி பாத்திரத்தை கொண்டு நீ அதை செய்யாத அப்படின்னு சொல்றது. சோமயாகம் அப்படின்றது என்ன பண்ணுவான் அப்படின்னா, சோம லத்தை இருக்கு இல்லையா, சோம லத்தை கொடி, இந்த சோம கொடிய பிழிஞ்சா அந்த சோம ரசம் வரும்.
அந்த ரசத்தெல்லாம் ஒரு பாத்திரத்துல கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவிஸாக அது விடுவார்கள், ஹோமம் பண்ணுவார்கள். பல பாத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாத்திரத்தினாலையும் ஒவ்வொரு அபியாசகா அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ இந்த அதிராத்திரம் அப்படின்ற அந்த சோமயாகத்துல இந்த ஷோடசி அப்படின்ற அந்த பாத்திரம் அதை வச்சு நீ ஹவிஸ கொடுத்துடு அப்படின்னு ஒரு வாக்கியம். இன்னொரு வாக்கியம் என்ன சொல்றது, அதிராத்திரம் அப்படின்ற இந்த சோமயாகத்துல இந்த ஷோடசி பாத்திரத்தை வச்சுட்டு நீ ஹவிஸ கொடுக்காத அப்படின்னு சொல்றது. ஹவிஸ இந்த பாத்திரத்தை கொண்டு கொடு அப்படின்னு சொல்றது, கொடுக்காத அப்படின்னு சொல்றது. இங்க இப்போ மீமாம்சக்கால்லாம் இப்படி விசாரம் பண்றா அப்படின்னா, வேதம் வந்து ஒண்ணுத்த செய் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், அந்த செயல் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றது தெரிஞ்சுப்போம். இதை பத்தி எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? நம்மளுடைய எங்கேயாவது சமன்வய அதிகரணம் வரையிலுமோ இல்லாட்டி அதுக்கு மேலையும் எங்கேயாவது இதை பார்த்துருக்கோமா? வேதம் வந்து ஒண்ணு செய் அப்படின்னு கட்டளை இட்டாலே நம்ம மேற்கொண்டு என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த செயலானது எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றதான் புரிஞ்சுப்போம். சரி, இது மனசுல வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இது சுலபம் தான். வேதம் ஒண்ணத்தை செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அதுக்கு இந்த செயலானது எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். சரி, இந்த செயலை நீ செய்யாத அப்படின்னு வேதம் சொன்னா நம்ம இப்ப என்ன புரிஞ்சுப்போம்? ஒரு தீமையை விளைவிக்கும். செய்யாதனால ஒரு தீங்கு இல்லாம இருக்கு. ஆஹா, அப்படி இல்ல. ஸ்ரீரன் சுவாமி சரியா சொன்னார். தீமையை விளைவிக்கும். தீமையை விளைவிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். இத செய்யாத அப்படின்னு சொன்னா தீமையை விளைவிக்கும், இந்த செயலானது தீமையை விளைவிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். இப்ப நம்ம இந்த சோமயாகத்துக்கு வருவோம். ஷோடசி கிரகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஹோமத்தை பண்ணு அப்படின்னு வேதம் சொல்லித்தேன்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம், இந்த ஷோடசி அப்படின்ற இந்த பாத்திரத்தை கொண்டு பண்ணாதான் நன்மை. இங்க நன்மை என்ன அப்படின்றது கான்டெக்ட்ல மாறும். சில இடத்துல சொர்க்கம் அப்படின்றது நன்மையா இருக்கும். இங்க நமக்கு வேண்டிய நன்மை என்ன அப்படின்னா, அந்த சோமயாகம் நல்லபடியா முடியணும், அது பூர்ணமாக ஆகணும், எந்த வைக்கல்யம் இல்லாமல் பூரணமாக ஆக வேண்டியது. சரியா? இப்படிதான் நமக்கு இங்க வேண்டிய நன்மை. நமக்கு கிரிஜா மாமி ஏதாவது கேள்வி இருக்கா? கை தூக்கி இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம மேல பார்க்கலாம். என்ன தெரியுதுன்னா, அந்த ஷோடசி கிரகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பண்ணாதான் யாகம் நன்றாக முடியும் அப்படின்னு. சரி, இப்போ ஷோடசி கிரகத்தை பண்ணாதே இந்த யாகத்துல அப்படின்னா நமக்கு இப்போ என்ன தோணும்? பண்ணாத அப்படின்னு சொல்ற வாக்கியத்துக்கு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. முன்னாடி என்ன சொன்னீங்க, பண்ணாத அப்படின்னு வேதம் சொல்லிச்சுன்னா, இந்த செயலை நீ செய்யாத அப்படின்னு வேதம் சொல்லிச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம என்ன புரிஞ்சுப்போம், இந்த செயலானது தீமையை விளைக்கும் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? தவறாக செய்யாதே, தப்பா. ஆஹா, அப்படி இல்ல. பலன் கிடைக்காது, வராது. யாகம் யார் சொன்னா? யாகம் பலன் பூர்த்தி ஆகாது. யாகம் பூர்த்தி ஆகாது. யார் சொன்னா தெரியல, ஆனா அதுதான் சரியான அர்த்தம். யாகம் பூர்த்தி ஆகாது. சரியா? இப்போ ஷோடசி கிரகத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன இங்க நன்மைன்றது என்ன, இந்த கான்டெக்ட்ல என்ன நினைச்சுப்போம், யாகம் பூர்த்தி ஆகுது அப்படின்றத நன்மைன்னு நினைச்சுப்போம். ஷோடசி கிரகத்தை வச்சு நம்ம யாகம் பண்ணாதான் யாகம் பூர்த்தி ஆகும். இந்த யாகத்தை நீ ஷோடசி கிரகத்தை பயன்படுத்தாத அப்படின்னு சொன்னா இது நம்ம பண்ணா நமக்கு தீமையை விளைக்கும். என்ன தீமைன்னா யாகம் பூர்த்தி ஆகாது. சரியா? இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். இது எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்களேன், எனக்கு எக்கோ வருது. அதாவது இப்ப என்ன இப்ப வந்து என்ன விரோதம் இங்க, ஒரு அந்த ஷோடசி கிரகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது செஞ்சா யாகத்துக்கு பூர்த்தி ஏற்படும், அது செஞ்சா யாகத்துக்கு பூர்த்தி ஏற்படாது, யாகத்துக்கு தீமை விளையும், அதாவது பூர்த்தி ஏற்படாது. இப்படின்னா விரோதம் இல்லையா? ஒரே ஒரு செயல் யாகத்தினுடைய பூர்த்தியை கொடுக்கும், யாகத்தினுடைய பூர்த்தியை அழிக்க அப்படின்னா விரோதம் வரலையா? ஆகினால இந்த மீமாம்சக்காலாம் இங்க என்ன பண்றா அப்படின்னா, ஷோடசி கிரகணத்தை நீ பண்ணாத அப்படின்றதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, நம்ம ஒரு செயல்ல இருந்து எப்போ மீளுவோம், ஒரு செயல இருந்து மீளறோம் அப்படின்னா முதல்ல சிம்பிளா என்ன ரீசன் நமக்கு தோணும், ஒரு செயலை செய்யாது அப்படின்னு சொல்றது நம்ம மீள வைக்கிறதுக்காக தான் நமக்கு கட்டளை ஏற்றுறோம். செயலை பண்ணாது அப்படின்னு கட்டளை ஏற்றுறோம். என்ன புரிஞ்சுன்னு நம்ம மீளுவோம், இந்த செயலை எனக்கு தீமையை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா டப்புன்னு மீண்டு வந்துடுவோம் இல்லையா? இப்ப இந்த செயலை பண்ணாது அப்படின்னு சொன்னோடனே இந்த செயல் தீமையை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுன்னா நம்ம மீண்டு வந்துடுறோம்.
ஆனா இது ஒண்ணு மட்டும்தான் காரணமா? ஒரு செயல போயிட்டு இருக்கோம், நம்மள பண்ணாமல் தடுக்கிறதுக்கு, மீள வைக்கிறதுக்கு. தப்பா செய்வோம்னா ரெண்டு ஒண்ணுதான். தப்பா செய்யறோம் அப்படின்னாலே நமக்கு தீமை விளைக்கும் இந்த செயல் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம மீண்டுவோம். செயல் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா செயல் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா நிறுத்திடுவோம். நமக்கு என்ன தேவையோ அது முடிஞ்சிச்சுன்னா நிறுத்திடும். அது அதாவது வேற வேர்ட்ஸ் சொல்லணும்னா இந்த செயலுக்கு பலன் கிடையாது அப்படின்றதுதான். அப்படின்னா இதனால ஒண்ணு பலன் நமக்கு கிடையாது. அப்போ ரெண்டு விதமா நம்ம பாக்கலாம். எப்ப நம்ம செயலை பண்ணிட்டு இருக்கோம், எப்படி நம்ம மீட்க முடியும்? நம்மள பண்ணக்கூடிய செயல் தவறான பலத்தை கொடுக்கும் அப்படின்னா மீண்டுடுவோம். பண்ணக்கூடிய செயலுக்கு பலனே இல்ல, அது பலன் வேற ஒரு விதமா வந்திருக்கோ, இல்லாட்டி பலன் இல்லைன்னு ரெண்டு விதமாவும் வச்சுக்கலாம். நம்ம பலன் ஏற்படாது இதுக்கு, ஏன்னா ஏற்கனவே இருக்கு பலன் அப்படின்னா, இல்லாட்டி பலனே ஏற்படாததுனால எக்ஸ்ட்ராவா பலன் ஏற்படாது அப்படின்னு ரெண்டு விதமாவும் நம்ம பார்க்கலாம். சரியா? ரெண்டு விதமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செயல இருந்து மீண்டு வந்துருவோம் இல்லையா? இப்போ இங்க வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு மீமாம்ச காலம் இப்ப எப்படி அர்த்தம் பண்றா அப்படின்னா, சோடசி கிரகத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றது வேதத்துக்கு என்ன தாத்பரியமா எடுத்துட்டு போறா அப்படின்னா, நீ சோடசி கிரகம் பண்ணாம போனா கூட மத்த அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதனாலேயே யாகத்துக்கு ஒரு பூர்த்தி வந்துடும். ஆகையினாலே சோடசி கிரகணம் பண்றது வேஸ்ட், ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லுவா இல்லையா இங்கிலீஷ்ல, அதுதான் இங்க ஒரு ஆக்ஷன் வந்து ரிடண்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோமா அது? ஆகையினால இப்போ இங்க சோடசி கிரகணத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, சோடசி கிரகணத்தினால என்ன பலன் ஏற்பட போறது, அது மத்ததுனாலே ஏற்பட்டாச்சு, இது பண்ணி ஒன்னும் வேஸ்ட் தான், பண்ணாத அப்படின்னு இப்படி இங்க மாத்தின்றான். சரியா? சரி, இது மாத்தின்றாச்சு அப்படின்னா அப்ப இது பண்ணாலும் ஒன்னும் பயன் கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இன்னொரு வாக்கியம் நமக்கு இருக்கே, என்ன வாக்கியம்? சோமயாகத்திலே சொல்லிட்டு இருக்கேன், கிருஷ்ணாவதாரத்துக்கு போக வேண்டாம். என்ன வாக்கியம்? பாத்திரத்தை வச்சு பண்ணுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்கே? இப்ப இந்த பண்ணுன்றதுக்கு என்ன சட்டம் அர்த்தம் பார்ப்போம். நன்மையை கொடுக்கும், யாக பூர்த்தியை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் பார்த்திருக்கோம். இப்ப அதுக்கு என்ன சொல்றது அர்த்தத்தை அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும், கேள்வி இருந்தா மட்டும் கேட்கணும். இந்த சோடசி கிரக பாத்திரத்தை கொண்டு நீ பண்ணனா உனக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சேர்த்துக்க வேண்டி இருக்கு. ஆக சோடசி கிரகணத்தை கொண்டு பண்ணாத அப்படின்ற வாக்கியத்துக்கு இப்ப என்ன அர்த்தம்? இப்ப வந்து உள்ளி பூண்டை சாப்பிடாத அப்படிங்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளி பூண்டு சாப்பிடுதல் உனக்கு தீமையை விளைவிக்கும், நேரம் அப்படியே தான் அர்த்தம். சோடசி கிரகணத்தை பண்ணாது அப்படின்றதுக்கு சோடசி கிரகணம் பண்ணினால் உனக்கு தீமை விளைவிக்கும் அர்த்தமா மாத்தின்ட்டோம். அப்படி கிடையாது அர்த்தம். பண்ணால் பயன் கிடையாது, மற்ற அங்கத்தினாலேயே பூர்த்தி வந்துடும் அப்படின்னு அர்த்தத்தை மாத்தின்ட்டோம் இல்லையா? அதே போல நீ ஜோதிஷ்டம யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுனா, ஜோதிஷ்டம யாகம் பண்ணா நன்மை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் அர்த்தம் பார்த்தோம். இங்க எப்படி அர்த்தம் பாக்குறோம்? சோடசி கிரகணத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா, சோடசி கிரகணத்தை பண்ணா யாகத்துக்கு பூர்த்தி அதிகமாக ஆகும், உனக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு அதிகம் அப்படின்ற ஒரு அம்சத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். இது மறுபடியும் கேட்டு பாருங்க. இந்த கடைசி விஷயம் கொஞ்சம் ரொம்ப ஆழமா இருக்கு அப்படின்னு தோன்றது. மறுபடியும் கேட்டு பாருங்க. ஏன்னா இன்னொன்னு இந்த மீமாம்சா சாஸ்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நம்பின்னு இருக்கேன். நம்ம போன தடவையே ஒரு 80 பேர் வந்தா இப்போ 70 தான், 10 பேர் குறைஞ்சிட்டா ஒரு வாரத்திலேயே. அப்படியே நிஜராமன் சுவாமி. சுவாமி, இது நம்ம ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து லௌகிகமா சொல்லணும்னா, ஐடி கார்டு இருக்கிறவாழ கிருஷ்ணாவதாரத்தை வச்சுட்டு அப்புறம் இதுக்கே கூட வரலாம். ஐடி கார்டை வச்சுட்டு இருக்கிறவாழ உள்ள விடாத, ஐடி கார்டு இருக்கிறவாழ டைரக்டா விட்டுரு, ஐடி கார்டு இல்லாதவாழ விடாதுன்னு சொல்லினோம்னா, ஐடி கார்டை வச்சுட்டு வரவாழ டைரக்டா ஒண்ணுமே பார்க்க வேணாம், அவனை சோதனையே பண்ணுவானா உள்ள விட்டுலான்னு சொல்லிடலாம். ஐடி கார்டு இல்லாதவாழ விடாதுன்னு சொன்னோம்னா, ஐடி கார்டு இல்லாதவாழ நிறுத்தி சோதனை பண்ணி அப்புறம் விடுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். அதுவும் நல்ல உதாரணம் தான். ஆனா இப்ப நம்ம ஒரு கஷ்டமான உதாரணத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா நமக்கு அந்த விதி அதனுடைய தாத்பரியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் போயிருக்கோம். ஸோ அந்த சோடசி கிரகணத்தை மறுபடியும் அந்த கடைசி ஸ்டெப் வரைக்கும் எல்லாருமே புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு தான் தோன்றது. எங்க அந்த சோடசி கிரகணத்தை பண்ணாத அப்படின்றதுக்கு சரியான அர்த்தம் எல்லாருமே புரிஞ்சுட்டீங்கோ, பெரும்பாலும் எல்லாருமே புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு தான் தோன்றது. விமலா மாமி, அதாவது பண்ணு அப்படின்னும் போது பண்ணினா அதிக பலன் கிடைக்கும், பண்ணாதுன்னு சொன்னாக்கா பண்ணாம விட்டாலும் மத்த அங்கத்தினால பலன் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். எல்லாரும் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். கரெக்டா சொல்லிட்டேன். பண்ணு அப்படின்னு மத்த இடத்துல எல்லாம் இதே அர்த்தம் கிடையாது. நீங்க இங்க மட்டும் ஸ்பெஷலா பண்ணு அப்படின்னா அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பண்ணாத அப்படின்னா பண்ணாமல் விட்டாலும் குறை கிடையாது, மற்றதுனாலே பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு இங்க மட்டும் ஸ்பெஷல் தான் அர்த்தம்.
இவன் சரியா புரிஞ்சுட்டான் அடியன். சீதாராமசாமி ஏதாவது கேள்வி அதுல இருக்கா? அந்த அந்த அதிகம்னு சேர்க்காத வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது சுவாமி. அதிகம்னா வந்து தட் இஸ் அது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுறது இல்லையா? பண்ணாம விட்டுருங்கிறத அதிகம்ங்கிறது ஓவர் ரைட் பண்ணிடுற மாதிரி இருக்கு இல்லையா? இல்லையே, எடுத்துக்கோம். இப்போ இது பண்ணாம இருந்தா கூட நமக்கு வேண்டியது, நமக்கு என்ன வேணும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. சொர்க்கம் எப்போ கிடைக்கும்? யாகம் வந்து பூர்த்தியா இருக்குன்னா சொர்க்கம் கிடைச்சிடும். நம்ம இப்ப என்ன பண்ணணும், இந்த சோடசி கிரகணத்தை விட்டுட்டு கூட மத்த எல்லாத்தையும் நம்ம சரியா பண்ணிட்டோம்னா யாகம் பூர்த்தி ஆயிடும், சொர்க்கம் கிடைச்சிடும். இது வரைக்கும் புரியுது இல்லையா? ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா சோடசி கிரகணத்தை பண்ணு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஆராயணும் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது பண்ணினோமே என்றால் அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கிறான். சரியா? ஆக இந்த மாதிரி லோயர் பெனிஃபிட் ஹையர் பெனிஃபிட்னு இருக்கலாமே. சொர்க்கத்துல தாராளமா இருக்கலாமே. சொர்க்கத்திலேயே காலத்தை வச்சுன்னே பார்க்கலாம். சொர்க்கத்துல இருந்தா 1000 வருஷம் அங்க இருப்பா அப்படின்னு வச்சுப்போமே. 1000 வருஷம் கழிச்சு வந்துடுவான். எப்போ இந்த சோடசி கிரகணம் பண்ணாத போது 1000 வருஷம் கழிச்சு வந்துடுவோம். இதை பண்ணானா 1005 வருஷம் இருக்கான். லோவர் பெனிஃபிட் ஹையர் பெனிஃபிட்லாம் வந்து மோட்சத்துல தான் இருக்க முடியாது. மற்ற விஷயத்துல எல்லாத்துலயும் உலகத்துல இல்லையான லோவர் பெனிஃபிட் ஹையர் பெனிஃபிட் அப்படின்னு. எங்க சொர்க்க லோகத்து விஷயத்துலயும் அதே தான் உண்டு. சரி, அப்படின்னு 1 மணி நேரம் ஆயிடுத்து. நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான கான்செப்டாக இருந்தது. யாருக்காவது இது நான் இவ்வளவு கஷ்டம், இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ஒரு டிஸ்கரேஜிங்காகவும் எடுத்துன்னு போயிட்டேனோ, அதாவது கஷ்டத்தெல்லாம் காட்டிட்டு எனக்கு தெரியல, அந்த அடுத்த வாரம் எவ்வளவு பேர் ஜாயின் பண்றேன் அப்படின்னு பார்த்துதான் இருக்கு. ஏன்னா பரவாயில்ல, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்கன்னு தோன்றது. அதுக்கு மேல சிரமமா இருந்தா மட்டும் சொன்னேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி எப்படியாவது இன்ட்ரெஸ்ட் இருக்க வாழ்க்கை எப்படியாவது போய் சேரணும். அதுதான் தாற்பயமே. நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேல அந்த சில சரி சித்திரம் எல்லாருக்கும் இந்த மாதிரி இருந்தா ரொம்ப சந்தோஷம். இன்ட்ரெஸ்டிங் போட்டிருக்கா. நம்ம வந்து அடுத்த வாரம் நம்ம சில இந்த மேற்கொண்டு இருக்கிற அடியேன் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமாக்கியா அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு, பிரகரணம் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். அதே போல இங்கேயும் கண்ணன் வந்து சொன்ன 2வது வாக்கியத்துக்கு இந்த ஷோடசி பத்தியே மறுபடியும் அடுத்த வாரத்திலையும் கொஞ்சம் ஒரு ரீகேப் பண்ணி அதையும் இதையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா இன்னும் நல்ல மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்போ அடுத்த வாரமும் அடியேன் பாலயசாமி அமைச்சிருக்கார். அடியேன் சுவாமி ரொம்ப நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் எனக்கு புரியுறது கொஞ்சம் ஐ எம் ஃபைண்டிங் இட் லிட்டில் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படி நீங்க என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ நீங்க கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணி நீங்க மறுபடியும் கேட்கணும். சாஸ்திரம்ன்றது தர்க்க சாஸ்திரமையும் பூர்ணமா வாசிச்சால் கூட அவன் வந்து கடைசி கிரந்தம் வாசிக்கிறா அப்படின்னா ஒரு தடவை பார்த்தா பிடிச்சா உபன்யாசம் மாதிரியே கிடையாது சாஸ்திரம்ன்றது. ராமச்சரித்திரம் கிருஷ்ண சரித்திரம் கேட்டா அப்பவே புரிஞ்சிடும், அவ்வளவுதான். ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் சொல்றாளே அந்த மாதிரியா இது? அந்த மாதிரி கூட வேணும் இங்க. அது மாதிரி நீங்க அந்த பிட்வீன் லைன்ஸ் நீங்களே நிறைய சேர்த்துக்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்க அதெல்லாம் எப்படி உங்களுக்கு சேர்க்கறதுக்கு அந்த அந்த கேப்பபிலிட்டி எப்போ வரும் அப்படின்னா ஒரு தடவை கேட்டாலாம் வராது. பரபரையே கேட்டுட்டு நீங்க அனலைஸ் பண்ணணும். அதபடி அனலைஸ் பண்ணணும். ஆமா. தேங்க்யூ சுவாமி. சரி சுவாமி, ஒரு சின்ன இது, இந்த சந்தியாவந்தனம் விஷயத்துல வந்து சந்தியாவந்தனம் பண்ணினா வந்து எதுவும் பலன் தனியா கிடையாது, பண்ணலைன்னா பாவம் அப்படின்னு சொல்லுவா. சரி, பண்ணலைன்னா பாவம், பண்ணினாதான் மிச்ச யோகியதை மிச்ச இது பண்றதுக்கும் யோகியதை அப்படிங்கிறது. இந்த பாடத்தோட ரிலேட்டடா மட்டும் கேளுங்க. சந்தியாவந்தனம்ன்றது வந்து இது அக்கரணை பற்றி அதை வச்சு பேஸ் பண்ணி அது மாதிரி புரிஞ்சுக்கலாமாங்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரியா இது நல்லா இருக்கே. கரெக்ட். அந்த மாதிரி கூட புரிஞ்சுக்கலாமா? அதுக்காக தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. எல்லாருமே எக்ஸசைஸா வச்சுக்கோங்க. சந்தியாவந்தனம் பண்ண ஒரு புண்ணியன்றது கிடையாது, பண்ணாம போனா பாவம் வரும். சரியா? அப்படின்றத வச்சுட்டு அதையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும். அதிகம்ங்கிறது வரலையா அந்த இடத்துல சொல்ல முடியாது, அதிகம்னு சொல்ல முடியாது. அதிகம்ன்றதுக்கு அம்சத்துல இல்ல, எங்கெங்கெல்லாம் எக்ஸாக்டா அதே வராது. ஆனா ஒரு தொடர்புள்ள ஒரு ஸ்தலமா தான் தோன்றுது. வித்யாமாமி சொன்னது அதை வச்சு நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரியும் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. எல்லாமே அப்படியே ஃபுல்லும் கொண்டு வர முடியாது. நம்ம பார்க்கிற உதாரணத்துல நிறைய அம்சங்கள் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் என்னன்னா,
எல்லா அதாவது எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னையே தர்மமா பத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அதாவது அதுல வந்து என்னன்னா அந்த தர்மங்களுக்குலாம் கரெக்டா எனக்கு சொல்ல வரல. புரியுது புரியுது. அந்த உதாரணம் நீங்க சொல்றது புரியுது. அப்ப மத்த தர்மங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாதுன்ற மாதிரி அதுவும் நல்ல உதாரணம் தான். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இப்போதைக்கு போக வேண்டாம். சந்தியாவந்தன உதாரணம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம பார்க்கும்பொழுது கிரிஜா மாமி ஏதாவது கேள்வி இருந்தா, பாலாஜி சாமி ஏதாவது கேள்வி இருந்தா மட்டும் அதுவும் இது ரிலேட்டடா இருக்கணும். சாமி சத்தியம் தர்மம் தரேன்னு சொல்றேன். அது வந்து ஸ்ருதி வாக்கியம் மாதிரி எடுத்துக்கணுமா? சத்தியம் பேசு தர்மம் செய்கின்றது டைரக்டா சொல்றது இல்லையா? டைரக்டா சொல்றது. ஆமா, ஸ்ருதி வாக்கியம் இல்லையா? ஸ்ருதி தான். கரெக்ட், நேர ஸ்ருதி தான். அடியான். சரி, நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் இந்த மீமாம்சா விஷயத்தை கொஞ்சம் தொடருவோம். ஏன் கொஞ்சம் போதுமா? கேள்விகள் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு எனக்கு. சம்பத்குமார் சாமி நம்ம அடுத்த வாரம் கேள்வி வச்சுக்கலாமா? சரி, அடியன் தாசன்.